ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிக்சர்லையும் டைட்டிலையும் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டிலே நம்ம தான் ஃபஸ்ட்டாக பண்ண ஹவு டு மேக் எ ஓன் ரெயின்போ இந்த கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே தாங்க கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா யூடியூப்காரங்களே ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருப்பாங்க, அதே தான். அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானுன்னு ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு கோயில் மணி மாதிரியே இருக்கும், மறந்துடாதுங்க. பெல்லு முக்கியம். ஆளில் வச்சிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இப்போ பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் என்னென்ன தேவைன்னு. இது மாதிரி ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஃபோம் ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன், இந்த எலக்ட்ரானிக் ஷாப்பில் கூட கிடைக்கும். இது இல்லாமல் கூட ஒரு மரத்தடி இருக்குது, அது நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ நான் இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த பாட்டிலில் பாதி அளவு பாட்டிலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். இப்போ நான் பாதி அளவு வந்து ஏர் ப்ரெஷர் குத்துக்கிறேன். இந்த ஒயிட் கலராக இருக்கிறது வந்து ஏர் பம்ப் பண்ணுறப்ப ஏர் வெளியில் வரும். எல்லோவாக இருக்கிறது வந்து நம்ம பைப் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் டைட் பண்ணுறப்ப ரொம்பவே டைட்டாக அந்த இதுவை யூஸ் பண்ணணும். நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுக்கிறப்ப இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுங்க. கடையிலலாம் விற்பாங்களே 10 rupees வாட்டர் பாட்டில், அதெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்பவே வாட்டர் லீக் ஆகும். ரொம்பவே டைட்டாக நீங்கள் பண்ணணும் இது பண்ணுறப்ப, இல்லை ஏர் அப்படியே லீக் ஆகும், உங்களுக்கு சரியாகவே வராது. இப்போ நான் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஏர் அதில் கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரெயின்போ. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியுது. பாருங்கள், இந்த இடத்துல வச்சு பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் நினைக்கலாம், டே இதெல்லாம் ஃபேக்டா, நாங்களாம் நம்ப மாட்டோன்னு. ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுதான் நான் சொன்ன மெத்தடு. இந்த மாதிரி ஒரு ஷாம்பு பாக்ஸ் எடுத்துக்கினா அது மூடியோ ஸ்டிக்கரை பிச்சு எடுத்துடுங்க. இப்போ வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் பாருங்கள். இப்போ ஒரு பைப் எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ அந்த ஹோல்குள்ளே ரெண்டுத்தையும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக புஷ் பண்ணணும், உள்ளே புஷ் பண்ணி நல்லா ட்விஸ்ட் பண்ணால் அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ரொம்ப கெட்டியாக பண்ணணும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பைப் இல்லைனா ஹோஸ் பைப் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணுறேன். பாருங்கள், இதில் கூட அப்படியே அச்சஸில் நிஜமான ரெயின்போ மாதிரியே வருது. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் இந்த மாதிரி செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெயின்போ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து அந்த ஃபஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் எது நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதும் கீழே க்ரீனில் இருக்கிறதும் நம்மளோடது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நிஜமான ரெயின்போ. ஓகே, உங்களுக்கு இப்போ டவுட் வரலாம், ஏன்டா இந்த ரெயின்போ எப்படிடா நீ பண்ணுன்னு. நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எதுக்கு பர்பிள் வந்து ரொம்பவே டார்க்காக தெரியுதுன்னா, அதில் வந்து வேவ்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வாட்டரில் இருக்க வேவ்ஸ் பாருங்கள், வாட்டரில் கூட ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இதே ரெட் எதுக்கு கம்மியாக இருக்குன்னா, ரெட்டில் இருக்க வேவ்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சன்லைட் படும் போது அப்படியே ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் இந்த வாட்டர் ட்ராப்குள்ளேயே. அதில் நம்மளுக்கு இந்த மாதிரி கலராக வெளியில் வருது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கூட ஒரு இதுவும் இருக்கும். நிறைய பேர் இது வந்து விப்ரோன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த ரெயின்போக்கு வந்து அச்சஸில் நம்ம செஞ்ச ரெயின்போ மாதிரியே இருக்குது. சரி, விப்ரோக்கு என்னென்ன கலர்னா, வீணா வைலட், ஐனா இண்டிகோ, பீனா ப்ளூ, ஜீனா க்ரீன், ஒய்னா எல்லோ, ஓ ஆரேஞ்ச், ஆர்னா ரெட். ஓகே, இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலில் ஷேர் பண்ணி விட்டு மறக்காமல் குறைஞ்சது வாட்ஸ்அப்காச்சு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா நம்ம சேனலில் சுத்தமாக வியூஸே பார்க்க மாட்டேருக்கு. சப்ஸ்கிரைபே நீங்கள் பண்ண பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் தரும். நீங்கள் ஒரு வியூ பண்ணுறவராக இருந்தாலும் அது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டேக் கேர், பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.